முக்குலத்தோர் அடையாளமான ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவு தினத்தில் எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதில் டெல்லி ஆசீர்வாதமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி எதிர்ப்பு அணி வலுப்படுறாங்க. எடப்பாடி எதிர்ப்பு அணிங்கிறது சசிகலா டிடிவிலேருந்து ஆரம்பிக்குது. 7% வாக்கு அவுட்டு, 33க்கு போயிட்டாங்க, 40. ஓபிஎஸ் அடுத்தால இரட்டை தலைமையை ஒற்றை தலைமை ஆக்குறாரு. அபகரிக்கும் இதாவது கட்சியின் தன்மையை மாறிட்டு 2 ஜாதி கட்சியாட்டு ஆகிப்போச்சு. ஒரு வெள்ளாள கவுண்டரை வன்னியர்கள் முக்குலத்தோருக்கு எதிராக சதி பண்ணி காலி பண்ணிட்டாங்க. சிவி சண்முகம், கேபி முனுசாமிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் உருவாயிட்டு அதில் 13% வாக்கு போயிட்டு. ஆனால் வன்னியர் ஓட்டு கிடச்சிது. வெள்ளாள கவுண்டர் ஓட்டு அண்ணாமலையால் கொஞ்சம் பாதிச்சுது, ஓரளவு கிடச்சிது. ஆக அதிமுகவின் தன்மை எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி காஸ்ட் நியூட்ரல், அனைத்து ஜாதிக்கும் பொதுவான கட்சிங்கிற தன்மை மாறிடுச்சு. இதில் பாதிக்கப்பட்ட ஜாதி முக்குலத்தோர்கள். சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 3 வரையுமே நீக்கிட்டாரு. 10.5லையும் அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக, டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பொறுப்பற்ற ஒரு முதல்வராட்டு அவர் செயல்பட்டு முக்குலத்தோரோட கடும் கோபத்தை சம்பாதிச்சுக்கிட்டார். முக்குலத்தோர் அடையாளமான ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவு தினத்தில் இவங்க எல்லாமே எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதில் டெல்லி ஆசீர்வாதமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.